ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ போலீஸ் இருக்காங்க, ஐயர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. மேரேஜ் செட்டப் மாதிரி தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். கண்டிப்பாக விஜய் வெண்ணிலாக்கான மேரேஜா இல்லை வெண்ணிலாக்கு வேறு யாருக்குனா மேரேஜ்? ஏன்னா தாத்தாவும் இருக்காங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிது. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்திருக்காங்க இல்லையா, போலீஸ் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா இல்லை விஜய் ஏதாச்சும் செட் பண்ணியிருக்காரா? கண்டிப்பாக இந்த ஒரு மேரேஜுக்கு விஜய் அக்செப்ட் பண்ண மாட்டார், அது நமக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார். அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது அங்கே காவேரி இல்லை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் காவேரியுமே வரல. பட் காவேரி இல்லாமல் விஜய் மட்டும் வெண்ணிலா வில்லன் கேங்ஸ் கூட ஒரு ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் இது மேரேஜ் ட்ராக் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் அது விஜய் கூடவா இல்லை வேற ஒருத்தர் கூடவா? வேற ஒருத்தர்னா பிரச்சனை இல்லை, விஜய்னா கண்டிப்பாக அதுக்கு விஜய் அக்செப்ட் பண்ண மாட்டார். பட் ஆனால் இவ்வளோ தூரம் அங்கே போய் ஷூட்டிங்கில் இருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் காத்துட்ருக்கு. புயலுக்கு பின் தான் அமைதி நிலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வெண்ணிலாவோட எண்ட் கார்டுக்காக தான் இந்த ஒரு ட்ராக்கை மூவ் பண்ணுறாங்களோ அப்படி மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன தான் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் போலீஸ் இருக்காங்க. போலீஸ் அதாவது வெண்ணிலா கேங் மூலயமா போலீஸ் வந்தாங்களா இல்லை விஜய் ஏதாச்சும் போலீஸ் வர வச்சுருப்பாரா? ஸோ போலீஸ்கிட்ட போனாலும் இதில் பெரிய விஷயம், போலீஸ்கிட்ட போகிற லெவலுக்கு இவங்க எந்த நியாயமே இல்லையே. போலீஸ்கிட்ட போனால் 2 பேருக்கும் ஒன்று கல்யாணம் ஆகிருக்கணும், அந்த வாய்ப்பே இல்லை, நடக்கவே இல்லை. மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க, மோதிரம் மாற்றிட்டு எங்கெங்கே மோதிரம் மாற்றினாங்க, மோதிரம் போட்டு தாங்க விட்டார். அவங்களோட அம்மா அவங்க பயந்தாங்க நம்ம பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க அம்மாவோட மோதிரத்தை எடுத்து போட்டு விட்டாங்க. இதுதான் நமக்கான கல்யாணமாக அடையாளமாக வச்சுக்கோ. அது இவர் மட்டும் தான் போட்டு விட்டார். மோதிரம் மாற்றுறதுங்கிற வார்த்தையே முதல்ல அந்த இடத்துல தப்பு. மோதிரம் போட்டு விட்டார் தான் ஆக்சுவலாக. மோதிரம் மாற்றுதுன்னா 2 பேரும் மாற்றிடுறதுக்கு பேர் தான் மோதிரம் மாற்றுறது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அதுதான் மீனிங். பட் இங்கே மோதிரம் மாற்றுறதுங்கிற டயலாகே தப்பு. அந்த இடத்துல இவங்க போட்டு விட்டாங்க அவங்க அம்மாவோட மோதிரம். அது அவங்க லவ் பண்ணும்போது இப்போ நார்மலாக அந்த பயந்தாங்க, அந்த பயத்தை போக்குறதுக்காக அந்த நிமிஷத்தில் அவர் அதை பண்ணார், அவ்வளோதான். எப்படியும் நம்ம இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்தார். ஓடி போனது விஜய் கிடையாது, வெண்ணிலா. அது ஏன் இந்த இடத்துல எப்படி நீங்கள் நியாயப்படுத்த முடியும்னு எனக்கு புரியல. நம்ம பாட்டி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மோதிரம் தானே போட்டு விட்டார், ஒன்றும் தாலி ஒன்றும் கட்டலையே. தாலி கட்டின ஒய்ஃப் அங்கே சும்மா இருக்கும்போது மோதிரம் போட்ட உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இது எப்படி போயிட்டு போலீஸ்கிட்ட என்ன போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? அந்த போலீஸ் எப்படி இவங்களுக்கு பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லி எப்படி போலீஸ் வர முடியும்? எனக்கு அங்கே தான் டவுட் இடிக்குது. போலீஸ் இவங்க மூலியமாக வந்தாங்களா இல்லை வேறு ரீசனால போலீஸ் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்னங்க போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? நான் அவங்க பண்ணிட்டு நினச்சி வாழ்ந்தது அவங்களோட தப்பு. அதுக்கு விஜய் என்ன பண்ண முடியும்? இவரில் ஐயர்லாம் வந்திருக்காரு, பின்னாடி பீப்புள்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேரேஜ் செட்டப்பில் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்க? கண்டிப்பாக வெண்ணிலா பக்கம் நியாயம் இல்லை, அவங்கள போய் கேஸும் கொடுக்க முடியாது. பட் என்ன மேபி போய் கம்ப்ளைண்ட் வேணால் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி கொடுக்குறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.